தமிழ் குட்டி கதை. இந்த மயில் ஏன் இப்படி பயந்து அழுதுட்டு இருக்கு? வாங்க பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் எல்லா விலங்குகளும் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த காட்டில் பல மரங்கள் இருந்தாலும் இந்த மாமரத்தின் பழங்கள் மட்டும் மிகவும் ருசியாக இருக்கும். அந்த மரத்தில் ஒரு காகம், சிட்டுக்குருவி, மைனா மற்றும் ஒரு கிளி அனைத்தும் ஒற்றுமையாக வாழ்ந்தன. அவை அந்த மரத்தில் இருக்கும் பழங்களை பகிர்ந்து உண்டு வந்தன. அவை மட்டும் உண்ணாமல் அந்த மரத்துக்கு கீழே வரும் மான், முயல் மற்றும் இன்னும் சில மிருகங்களுக்கும் அந்த பழங்களை பறவைகள் கொடுத்தன. இப்படியே அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. அப்போ அந்த மரத்துக்கு எங்கிருந்தோ ஒரு மயில் வந்துச்சு. அது அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டுட்டு, அடடா, என்ன டேஸ்ட் இது! இனிமே இந்த மரத்தோட எல்லா பழமும் எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பேராசை வந்துடுச்சு. அடுத்த நாள் பேராசை கொண்ட இந்த மயில் அந்த மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து சொன்னது, இந்த மரம் இனிமேல் என்னுடையது, யாரும் இதிலிருந்து பழம் பறிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோகைய விரிச்சு மத்த பறவைகளின் முன்னாடி நின்னுச்சு. அப்படி பார்த்தப்போ மயில் ரொம்ப பெருசாவும் பலமாவும் தெரிய குட்டி பறவைகள் பயந்துட்டுச்சுங்க. அடுத்த நாள்ல இருந்து மயில் அந்த மரத்துல இருந்த எல்லா பழங்களையும் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு பழத்தை மட்டும்தான் மீதி பறவைகள் எல்லாத்துக்கும் கொடுக்கும். இதனால அந்த குட்டி பறவைகளும் குட்டி விலங்குகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் மரத்துக்கு மேல இருந்து ஒரு குட்டி குரங்கு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. மயில் மேல அதுக்கு செம்ம கோபம் வந்துச்சு. இந்த மயிலுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் என்று அந்த குட்டி குரங்கு முடிவு பண்ணுச்சு. குட்டி குரங்கு மயில் கிட்ட போச்சு. மயிலே, நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா நீ மத்த பறவைகளை ரொம்ப கஷ்டப்படுத்துற, அது இந்த மரத்துக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த குட்டி குரங்கு சொல்லுச்சு. இத கேட்ட மயில் சிரிக்க ஆரம்பிச்சுது. அட குட்டி குரங்கே, மரம் உன்கிட்ட வந்து சொல்லுச்சா நான் பண்றது பிடிக்கலன்னு? குட்டி குரங்கு சொல்லுச்சான், மயிலே, இந்த மரத்தை பற்றி உனக்கு தெரியாது, இது ஒரு அதிசய மரம், நீ நம்பலன்னா பாத்துக்கோ, இந்த மரம் உனக்கு தண்டனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. குரங்கு போன அப்புறம் மயில் மரத்தை நிமிர்ந்து பார்த்தது. அந்த நேரத்தில் மரம் காற்றில் வேகமாக ஆட இலைகள் எல்லாம் மயில் மேல் விழுந்தது. மயில் சற்று பயந்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து சென்றது. அன்னைக்கு நைட்டு மயில் தூங்கின பிறகு அந்த குட்டி குரங்கு சைலண்டா மயில் கிட்ட வந்துச்சு. அது காய்ந்த சருகுகளையெல்லாம் மயிலோட தோகையிலும் இறக்கைகளிலும் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமா ஓடிடுச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்த மயில் எல்லா பறவைகளும் தன்னை சுத்தி நின்னு சிரிச்சிட்டு இருக்கிறத பாத்துச்சு. தன்னோட அழகெல்லாம் போனத அப்போதான் கவனிச்சுது. அதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. குரங்கு பாவமா மூஞ்ச வச்சுட்டு, மயிலே, நீ கவலைப்படாத, நீ மனம் திருந்தி இந்த மரம் எல்லாருக்கும் சொந்தம்னு சொல்லி திருப்பிக் கொடு, அப்போதான் இந்த மரம் உன் அழக உனக்கே திருப்பிக் கொடுக்கும்னு சொல்லுச்சு. மயிலும் உடனே மரம் கிட்ட போய் நின்று, மரமே, என்ன மன்னிச்சிடு, இனிமே இந்த மரம் நம் அனைவருக்கும் சொந்தம், என்ன மன்னிச்சிடு மரமே அப்படின்னு சொல்லிச்சு. மயில் அப்படி சொன்ன உடனே பயங்கரமாக காற்று அடிச்சு மயில் மேல இருந்த எல்லா சருகுகளும் பறந்துட்டு
மயில் மீண்டும் நார்மல் ஆகிடுச்சு. தன் அழகு திரும்பி வந்துடுச்சுன்னு மயில் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மயில் எல்லா பறவைகளோடும் விலங்குகளோடும் அன்பாக நடந்து கொள்ள ஆரம்பிச்சுது. இதையெல்லாம் பார்த்த குரங்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இப்போ புரியுதா குட்டீஸ்? ஒருத்தரோட பேராசைய வெல்ல பலம் தேவையில்ல, அறிவுதான் தேவை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம தமிழ் குட்டி கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.